அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவேக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திருபுவனம் கோயில் காவலர் கொலை வழக்கில் தவேகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவேக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள உள்ளனர். நாளை மறுதினம் நடத்தவுள்ள போராட்டத்திற்கு காவல்துறை இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன? முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழக வெற்றி கழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் முதல் முறையாக 3ஆம் தேதி, அதாவது ஜூலை 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. இது ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு அருகில் அந்த போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கு அனுமதி வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தவேக சார்பில் ஒரு மனு கொடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடம், அதாவது 3ஆம் தேதி கேட்கக்கூடிய அந்த தேதியில் அந்த இடத்தில் அனுமதி கொடுக்க முடியாது, ஏற்கனவே வேறொரு ஆர்ப்பாட்டம் அங்கு திட்டமிடப்பட்டுள்ளது என காவல்துறையினர் கூறியிருந்தனர். அதற்கு பிறகு 5ஆம் தேதி நடத்தலாம் என்று கேட்டபோது சென்னையில் வேறொரு நிகழ்வு இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு வழங்க முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்துதான் 6ஆம் தேதி நடத்தலாம் என்று கூறியிருந்தார்கள். அதே போல சிவானந்தா சாலையில் நடத்துவதற்கு அந்த இடம் பரிந்துரைக்கப்பட்டது. அதற்கான மனுவாகவும், அதாவது கடிதமாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சில கேள்விகளை அந்த ஆர்ப்பாட்டம் குறித்து தவேகாவுக்கு காவல்துறையினர் அனுப்பி இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காவல்துறைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதியை கொடுக்க வலியுறுத்துமாறு இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த 13 கேள்விகள் கொடுத்து இன்னும் அனுமதி வழங்காத காரணமாக இந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த தேதிக்கும் நடைபெறும் நாளுக்கும் இன்னும் ஒரு நாட்கள் தான் இடைவெளி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மனுவை அவசர வழக்காக விசாரித்து உத்தரவிட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.